வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் உள்ள உதயன் பத்திரிகை அலுவலகத்தின் மீது இன்று அதிகாலை தாக்குதல். தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த தமிழக கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் இன்று மீள ஆரம்பம். கரவலப்பட்டிய மீன் உற்பத்தி நிலையத்திற்கு மசகு எண்ணெய் வழங்குவது தொடர்பில் அதிகாரிகளுக்கு இடையில் கலந்துரையாடல். கொரிய தீபகற்பத்தில் பதட்டம் நிலவி வருகின்றமையால் கூட்டு கைத்தொழில் பூங்காவிற்கு தென்கொரிய பணியாளர்களை அனுமதிக்க வடகொரிய அதிகாரிகள் மறுப்பு. தொடர்பென உள்நாட்டுச் செய்திகள். கிளிநொச்சியில் உள்ள உதயன் பத்திரிகை அலுவலகத்தின் மீது இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முகமூடி அணிந்த 7 பேர் கொண்ட குழு ஒன்று இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தாக்குதலில் உதயன் பத்திரிகையின் ஊழியர்கள் 2 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டது. காயமடைந்தவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலில் உதயன் பத்திரிகை அலுவலகத்தின் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தமிழக மாணவர்கள் இலங்கைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக தற்காலிகமாக மூடப்பட்ட கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் இன்று மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசாங்கத்தின் அறிவித்தலுக்கு அமைய இந்த கல்வி நிறுவனங்கள் இன்று மீள திறக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 18 நாட்களின் பின்னர் இந்த கல்லூரிகளினதும் பல்கலைக்கழகங்களினதும் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாகின்றன. எவ்வாறாயினும் பரீட்சை அட்டவணைகளில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படாது என தமிழக கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கல்வி நிறுவனங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டமையால் கல்வி நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்விசார் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கரவலப்பட்டி மின் உற்பத்தி நிலையத்தில் மின் உற்பத்திக்காக மசகு எண்ணெய் பெற்றுக் கொள்வதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை தொடர்பில் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ளதாக மின்சார சபை தெரிவிக்கின்றது. மசகு எண்ணெய் இல்லாத கரவலப்பட்டி மின் உற்பத்தி நிலையத்தை தற்காலிகமாக மூடியுள்ளதன் காரணமாக நாளாந்தம் 15 மில்லியன் ரூபாவை மேலதிகமாக செலவிட நேரிட்டுள்ளதாக சபையின் தலைவர் WP கணேகல குறிப்பிட்டார். தற்போதுள்ள நிலைமைக்கு அமைய பாவனையாளர்களுக்கு மின் விநியோகத்தை வழங்குவதற்காக கலனிதிச மின் உற்பத்தி நிலையத்தை செயற்படுத்த நேரிட்டுள்ளதால் இந்த மேலதிக பணம் செலவிடப்படுவதாக அவர் கூறினார். ஒரு அலகு மின்சாரத்தினை உற்பத்தி செய்வதற்கு 23 ரூபாய் 30 செலவிடப்படுகின்ற போதிலும் அதனை பாவனையாளர்களுக்கு 15.60 ரூபாவிற்கு வழங்குவதாக WP கணேகல கூறினார். தற்போது மின்சாரத்திற்கான கேள்வி அதிகரித்துள்ளதனால் ஒரு அலகு மின்சாரத்தினை உற்பத்தி செய்வதற்கான செலவு 40 ரூபாய் 50 உயர்வடைந்துள்ளது. உற்பத்தி செலவு அதிகரித்துள்ள போதிலும் அதனை பாவனையாளர்களுக்கு 15 ரூபாய் 60 விநியோகிக்க நேரிட்டுள்ளதாக மின்சார சபை தெரிவிக்கின்றது. பல வருடங்களாக மின்சார சபைக்கு இதனால் ஏற்படும் நட்டம் 75,000 மில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதுள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு மின் கட்டணத்தை அதிகரிக்க நேரிட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் மின்சார சபையின் தலைவர் மேலும் கூறினார். கடந்த 1ஆம் தேதி ஹட்டன் வட்டவளை சிங்கள மகாவித்தியாலயத்திற்கு அருகில் உள்ள வடிகானிலிருந்து மீட்கப்பட்ட சிசுவுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்க வேண்டும் என வட்டவளை வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி தெரிவிக்கின்றார். இந்த சிசுவை இன்றைய தினம் சிறுவர் இல்லம் ஒன்றில் ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. கடந்த 1ஆம் தேதி ஹேட்டன் வட்டவளை பகுதியில் வடிகானிலிருந்து மீட்கப்பட்ட சிசுவை பேராதனையில் அமைந்துள்ள டிகிரி சிறுவர் இல்லத்தில் ஒப்படைக்குமாறு ஹேட்டன் நீதவான் நேற்று உத்தரவிட்டார். அதன் பிரகாரம் இன்றைய தினம் சிறைச்சாலை அதிகாரிகள் வைத்தியசாலைக்கு சென்ற போதிலும் தொடர்ந்தும் சிசுவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என வைத்தியசாலை அதிகாரிகள் அறிவித்தனர். குழந்தையின் உடலிற்குள் கிருமிகள் புகாத வண்ணம் தடுப்பதற்கு நோய் எதிர்ப்பு மருந்து வழங்கப்படுகின்றது. 3 நாட்களுக்கு இதனை வழங்க வேண்டும். நாளையுடனேயே 3 நாட்கள் நிறைவு பெறுகின்றது. அதன் பின்னர் குழந்தை BCG ஊசி ஏற்றப்பட வேண்டும். அதன் பின்னரே குழந்தையை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க முடியும். තවත් දවසක් ගියාට පස්සේ දරුවට BCG එන්නත ලබා දෙන්න ඕන. ඉතින් මේ දේවල් සම්පූර්ණ කරාට පස්සේ දරුවා අධිකරණ භාරයට දෙන්න පුළුවන්. குறித்த சிசுவை வளர்ப்பதற்கு பலர் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மாவட்ட வைத்திய அதிகாரி கூறினார். சுமார் 100 பேர் வரையில் தொலைபேசி ஊடாக வேண்டுகோள் விடுத்திருந்தனர். குழந்தைகளை வீதியில் விட்டு செல்வதற்கான எவ்வித காரணமும் இல்லை. ஏனெனில் எமது நாட்டில் குழந்தை பேரிற்காக பலர் காத்திருக்கின்றார்கள்.
3 பீடங்களினதும் மகாநாயக்க தேரர்களினால் முன்னெடுக்கப்படும் தம்மதீப சபை கண்டி பல்லிகல சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் முதல் தடவையாக நேற்று கூடியது. நாட்டின் பௌத்தர்கள் மற்றும் பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்காக தர்மதீப சபை நிறுவப்பட்டது. தேவட நிலைமை பிரதீப் திலங்க தேல உள்ளிட்ட சிலர் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டிருந்தனர். தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள சமாதானத்தை பாதுகாப்பதற்கு பிரஜைகள் என்ற ரீதியில் பாரிய பொறுப்புள்ளது என்பதனை புதிதாக கூற வேண்டிய தேவையில்லை. சர்வதேச ரீதியில் இலங்கை மீது விடுக்கப்பட்டுள்ள சவால்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமய மற்றும் இன ரீதியிலான சிறுபான்மையினர் இன்று உலகில் ஒன்றுபட்டுள்ளனர். ஆயினும் நாம் கலாசாரம், வரலாறு, பாரம்பரியம் தொடர்பில் பெருமையாக பேசிக் கொள்கின்றோம். இருந்த போதிலும் ஒரு விடயத்தை செய்வதற்கு ஒன்றிணையாது நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். கொழும்பில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ் ஒன்று நலேவல பகுதியில் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து அதிகாலை 1:30 அளவில் இடம்பெற்றுள்ளது. வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த உளவு இயந்திரம் ஒன்றுடன் மோதியதில் பஸ் வயலில் விழுந்துள்ளது. விபத்தில் உளவு இயந்திரத்தில் உள்ள மூவரும், பஸ்ஸின் சாரதி மற்றும் உதவியாளரும் படுகாயமடைந்த நிலையில் தமுல்லை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் பஸ்ஸின் உதவியாளர் மேலதிக சிகிச்சைகளுக்காக குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்தில் பஸ்ஸில் பயணித்த பயணிகள் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. மதுரை நகரில் உள்ள பல வர்த்தக நிலையங்களை பொது சுகாதார பரிசோதகர்கள் நேற்று கண்காணித்தனர். இதன்போது பாவனைக்கு உதவாத உணவுகளை விற்பனை செய்த 60 வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மதுரை மாநகர சபையின் பொது சுகாதார பரிசோதகர்களினால் நேற்று முழுவதும் இந்த சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதற்காக பொது சுகாதார பரிசோதகர்கள் 20 பேர் அடங்கிய குழு ஒன்று ஈடுபடுத்தப்பட்டது. பதுளை நகரில் உள்ள சுமார் 200 வர்த்தக நிலையங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மத்தியாளர் செய்தியினை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.